இந்தியன் பிரீமியர் லீகோட ஃபைனல் மேட்ச். கோடிக்கணக்கான ரசிகர்கள், ஸ்டேடியம் ஃபுல்லா ஒரே சத்தம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மோதுற களம். இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டேஜ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீரரோட கதை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஷிப் பாடமா மாறுச்சுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க இந்த ஆட்டத்தோட ஆழத்துக்குள்ள போகலாம். மேட்ச் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு கேப்டன் ஏன் இப்படி ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்கணும்? எந்த அனுபவமும் இல்லாத ஒரு சின்ன பையனை நம்பி கப் ஜெயிக்கிற வாய்ப்பையே பணயம் வைக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையமே. சென்னை ஸ்டேடியமே அதிர்ந்துட்டு இருந்துச்சு. ஃபேன்ஸோட சத்தத்துல காதே கேக்கல. அன்னைக்கு ராத்திரியோட ஹீரோ யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா கதை வேற ஒருத்தரை ஹீரோவாக்க காத்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம கதையோட 2 முக்கியமான கேரக்டர்ஸ பத்தி பாப்போம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் MS தோனி, கிரிக்கெட்டோட கடவுள் மாதிரி பார்க்கப்படுற ஒருத்தர். அனுபவம், புகழ், கோடிக்கணக்கான ரசிகர்களோட நம்பிக்கைன்னு ஒரு மாபெரும் சக்தி. இன்னொரு பக்கம் அர்ஜுன், யாருன்னே தெரியாத ஒரு 19 வயசு பையன், டீம் கூட பிராக்டிஸ் பண்றதுக்காக மட்டும் இருக்கிற ஒரு நெட் பவுலர். 2 பேருக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அர்ஜுனை பத்தி சொல்லணும்னா அவனுக்கு அந்த டீம் ஜெர்சி போட்டுட்டு பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கே கனவு நனவான மாதிரி தான். ஒரு பஸ் டிரைவரோட பையன், அவனோட வாழ்க்கையில இதுவே ஒரு பெரிய சாதனை. ஆனா விதி அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தது. நாச் அதன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் மொத்த ஆட்டத்தையுமே தலைகீழா மாத்திடுச்சு. சொல்வாங்களே, ஒரு நெருக்கடியான நேரத்துல தான் ஒரு தலைவனோட உண்மையான குணம் தெரியும்னு. அந்த தருணம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். முதல் 10 ஓவர் வரைக்கும் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா கரெக்டா 10வது ஓவர்ல நம்ம டீமோட மெயின் ஃபாஸ்ட் பவுலருக்கு கால்ல தசைப்பிடிப்பு. அவ்வளவுதான், டீமோட மொத்த பிளானும் ஒரே நிமிஷத்துல காலி. அந்த நிமிஷம் கிரவுண்ட்ல ஒரு விதமான டென்ஷன். கோச்க்கு அடுத்து என்ன பண்றதுனே புரியல. டீம்ல இருந்த மத்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் அமைதியா நின்னாங்க. அந்த கஷ்டமான பொறுப்பு எடுத்துக்க யாருமே ரெடியா இல்ல. அப்போதான் அந்த மேஜிக் நடந்துச்சு. தோனி ரொம்ப அமைதியா திரும்பி அர்ஜுனை பார்த்து, "நீ பந்து வீசுன்னு சொன்னாரு." அர்ஜுனுக்கு ஒரே ஷாக். "நானா?" நமன் கேட்டதுக்கு தோனி ரொம்ப சாதாரணமா ஆமான்னு தலையசைச்சாரு. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு தலைவனோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ அர்ஜுனோட டர்ன். மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்க அவன் கிரவுண்டுக்குள்ள போறான். கோடிக்கணக்கான கண்கள் அவனை பாக்குது. அவனோட முதல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. அவனோட முதல் பந்து. டென்ஷன்ல கையெல்லாம் நடுங்க. அது ஒரு ஃபுல் டாஸ் பாலா போச்சு. பேட்ஸ்மேன் சும்மா இருப்பாரா? தூக்கி அடிச்சுட்டாரு. 6. ஸ்டேடியமே அதிர்ந்துச்சு. என்ன ஒரு மோசமான ஆரம்பம்! இதுவே பலரோட நம்பிக்கைய உடைச்சிருக்கும். ஆனா அடுத்த பால்ல நடந்தத பாருங்க. ஒரு செகண்ட்ல சுதாரிச்சு ஒரு பெர்ஃபெக்ட் யாக்கர். மின்னல் வேகத்துல போய் ஸ்டம்ப பதம் பாத்துருச்சு. கிளீன் போல்ட். ஒரே பந்துல தோல்வியிலிருந்து மீண்டு வந்து தன்னோட மன உறுதிய காட்டினான். இதுதாங்க ஒரு திறமைசாலியோட அடையாளம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வரலாறு தான். டென்ஷனோட உள்ள வந்த அர்ஜுன் அந்த மேட்சோட பெஸ்ட் பவுலரா மாறலாம். 4 ஓவர்ல வெறும் 24 ரன் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட் எடுத்தான். சொல்லப்போனா மேட்சோட டர்னிங் பாயிண்டே அவன்தான். கதை இதோட முடியல. பவுலிங்ல ஒரு தலைவன் கொடுத்த நம்பிக்கை அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்போ விதி அவனோட பேட்டிங்கையும் டெஸ்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஆட்டத்தோட கடைசி நிமிடங்கள். உலகமே அந்த ஒரு பந்துக்காக காத்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெயிக்க கடைசி பாலுக்கு 6 ரன் வேணும். பவுல் பண்றது யாரு? உலகத்தோட நம்பர் 1 பவுலர். ஆனா பேட்டிங்ல நிக்கிறது நம்ம நெட் பவுலர் அர்ஜுன். அப்பப்பா, இதை விட ஒரு பெரிய பிரஷர் இருக்கவே முடியாது. பவுலர் ஓடி வராரு. ரொம்ப தந்திரமா ஒரு ஸ்லோவர் பால் போடுறாரு. அர்ஜுன் தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து பேட்டை சுத்துறான். ஸ்டேடியமே ஒரு நிமிஷம் அமைதியாகுது. எல்லாரும் மூச்சு பிடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த பந்து வானத்துல பறந்து பவுண்டரி லைனுக்கு வெளியே போய் விழுது. 6. அடேங்கப்பா, நம்பவே முடியல. நெட் பவுலரா உள்ள வந்த பையன் தன்னோட டீமை ஜெயிக்க வச்சு ஒரே ராத்திரியில ஒரு மேட்ச் வின்னர, ஒரு ஹீரோவா மாறிட்டான். சரி, இப்போ இந்த கதையோட இதய பகுதிக்கு வருவோம். இது வெறும் அர்ஜுனோட வெற்றி மட்டும் இல்ல, இது தோனியோட வழிகாட்டுதலுக்கு, அவரோட லீடர்ஷிப்புக்கு கிடைச்ச வெற்றி. அந்த ஒரு சிம்பிளான முடிவுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தலைமைத்துவ பாடங்களை நாம இப்போ அலசி ஆராயலாம். தோனி செஞ்சதுக்கு பேருதான் எம்பத்தட்டிக் டெலிகேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற திறமைய நம்பி சரியான நேரத்துல ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறது. இது வெறும் பொறுப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு நல்ல சூழலையும் உருவாக்கி தருது. தோனியோட மென்டர்ஷிப்போட சாராம்சமே இதுதான்.
அவர் அர்ஜுனோட பின்னணிய பார்க்கல, அவனோட திறமைய தான் பார்த்தாரு. அவர் ஒரு வேலைய கொடுக்கல, ஒரு பொறுப்பையே ஒப்படைச்சாரு. பால்ல 6 போன பிறகும் அவர் அமைதியா இருந்தது அர்ஜுனுக்கு தோல்விய பத்தி பயப்படாத ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. தன்னோட உள்ளுணர்வையும் வீரர்களை பத்தின தன்னோட கணிப்பையும் அவர் 100% நம்பினாரு. இதுதான் ஒரு சிறந்த தலைவனோட அடையாளம். மேட்ச் முடிஞ்சதும் தோனி அர்ஜுன் கிட்ட போய் ரொம்ப பெருசாலாம் பாராட்டல, ரொம்ப அமைதியா நல்லா விளையாடுன அப்படின்னு 2 வார்த்தை தான் சொன்னாரு. ஆனா அந்த 2 வார்த்தை போதும், அந்த வெற்றி முழுக்க முழுக்க அர்ஜுனுக்கு சொந்தமானதுங்கிறத அது உணர்த்துச்சு. நான் வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லாம நீயா ஜெயிச்சேன்னு சொல்றது மாதிரி. ஆக ஒரு உண்மையான தலைவனோட வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்ல, மறைஞ்சிருக்க திறமைகளை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க ஜெயிச்சு ஜொலிக்கிறதுக்கு ஒரு மேடைய அமைச்சு கொடுக்கறது தான். இந்த கதையை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வியோட போறேன். உங்க வாழ்க்கையில, உங்க ஆபீஸ்ல, இல்ல உங்க டீம்ல நீங்க இன்னும் கவனிக்காம விட்ட அந்த அர்ஜுன் யாரு? யோசிச்சு பாருங்க.